ஸோ ஒன் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் டாய்ஸ் வாங்கும்போது whenever you're buying toys for your kid, நீங்கள் கரெக்டாக ஏஜ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து தான் வாங்கணும். ஓகே, அதில் ஒரு 2+ இருக்குன்னா அது 2+ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த டாய் கொடுக்கணும். சொந்தத்திலே கல்யாணம் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணி ஹியரிங் லாஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் கன்ஜெனிட்டல் ஹியரிங் லாஸ். ஸோ அது க்யூர் பண்ண முடியாது. இந்த மூச்சு குழலில் தான் அது போய் பிளாக் ஆகும். ஸோ அப்படி அது மூச்சு குழல் இருக்கும்போது அந்த மூச்சு போகிறதுக்கு இடம் கம்மியாக இருக்கும். அது அங்கேருந்து இன்ஃபெக்ட் எல்லாம் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் இந்த கண்டிஷன் கேன் பி ஈவன் லைஃப் த்ரெட்னிங் கூட. they have அந்த வாயிலே இந்த அடினாய்ட் மாதிரி ஒரு டிஷ்யூ இருக்குது, இட் இஸ் நோன் அஸ் டான்சில்ஸ். அதனால தான் இது மெயின்லி இந்த ஸ்னோரிங், வா ஓப்பன் பண்ணி தூங்குறதெல்லாம் வருது. ஃபுல்லாக போய் அந்த பிளாக் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு மூச்சு கிடைக்காது. ஓகே, இட் கேன் லீட் டு லைக் ரியலி டேமேஜிங் திங்ஸ். ஓகே, ஏன்னா இட் கேன் காஸ் ஈவன் டு டெத். அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா அதனால அடல்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வராது. ஓகே, இம்மீடியட்டாக இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நித்யா, காது மூக்கு தொண்டை நிபுணர் ஃப்ரம் ரெயின்போ ஹாஸ்பிட்டல். அவங்க கிட்ட குழந்தைகள் நலத்தை பற்றி நிறைய விஷயம் நான் கேட்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஸோ ஸ்வீட்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, குழந்தைங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது, பேச தெரியாது. ஜஸ்ட் அவங்க அழுகையினாலேயும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸாலேயும் தான் அதுக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். காமனாக வந்து எனக்கு குழந்தைங்கிட்ட அந்த தொண்டையில் வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஏரியான்னு சொல்லுவேன். ஏன்னா எது கையில் கிடைக்குதோ குழந்தை எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. பேரண்ட்ஸால் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ அதில் என்ன விஷயம் பேரண்ட் ரொம்ப நோட் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மேம்? என்ன விஷயம் பண்ணாமல் பார்த்துக்கணும்? ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி எது கிடைச்சாலும் ஓகே, ஸ்மால் திங்ஸ் ஓகே, எது கிடைச்சாலும் அவங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கும், அதை எடுத்து வாயில் கொடுத்துட்டு போகுது. அது இஸ் அ நார்மல் ரிஃப்ளெக்ஸ் தான் அது சொல்லுவோம். என்ன கையில் கிடைச்சாலும் டைரக்ட்லி வாயில் போட்டுருவாங்க. ஓகே, போட்டுருவாங்க. சரி, அவங்களுக்கு தெரியாது அது என்னன்னு. ஸோ ஒன் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் டாய்ஸ் வாங்கும்போது whenever you're buying toys for your kid, நீங்கள் கரெக்டாக ஏஜ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து தான் வாங்கணும். ஓகே, அதில் ஒரு 2+ இருக்குன்னா அது 2+ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த டாய் கொடுக்கணும். அதிலே போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏஜ் ஸ்பெசிஃபிக் இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அது மாதிரி முன்னாடி எல்லாம் எல்லா டாய்ஸ்லேயும் இந்த பட்டன் பேட்ரிஸு இல்லைன்னா அந்த கொஞ்சம் விசில் மாதிரி அந்த பிபி சத்தம் வரும்ல, அது அந்த விசில் மாதிரி அந்த அது ஒரு ஒயிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அது அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா அதை எடுத்து அவங்க வாயில் வச்சு அது கரெக்டாக ஏர் உள்ள இழுத்தானா அது டைரக்ட்லி போகிறது லங்ஸ்குள்ளே. ஓகே, ஸோ லங்ஸ்குள்ளே போனால் என்ன ஆகும்னா அந்த மூச்சு குழலில் தான் அது போய் பிளாக் ஆகும். ஸோ அப்படி அது மூச்சு குழல் இருக்கும்போது அந்த மூச்சு போகிறதுக்கு இடம் கம்மியாக இருக்கும். அது அங்கேருந்து இன்ஃபெக்ட் எல்லாம் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் இந்த கண்டிஷன் கேன் பி ஈவன் லைஃப் த்ரெட்னிங் கூட. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த பாப்பா நார்மலி எடுத்து மூக்கில் போடுவாங்க, காதில் போடுவாங்க. தட் அண்ட் ஆல் அவ்வளோ எமர்ஜென்சி இல்லை. ஓகே, ஸோ இப்போ காதில் ஏதாவது போட்டிங்கன்னா we can say ஓகே இன்றைக்கி நைட் ஆச்சு, நாளைக்கு போய் எடுக்கலாம், அப்படி கூட பண்ணலாம். பட் அது லங்ஸில் போச்சுன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அப்போ பாப்பா அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் ஏதாவது லங்ஸில் போச்சா இல்லையான்னு? ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவங்க ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே, சடன்லி ஒரு ரொம்ப காஃப் சோக்கிங் மாதிரி. ஓகே, அவங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணி அந்த சோக்கிங் மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப எச்சி வெளியில் வந்துட்டு இருக்கும், ட்ரூலிங் சொல்லுவோம். ஓகே, ரொம்ப இரிட்டேட்டாக இருப்பாங்க. ஓகே, ஏன்னா ஏதாவது மூச்சுக்குள்ள போனால் நம்ம பாடியே ரொம்ப ரியாக்ட் பண்ணும். ஏன்னா அது ஒரு ஃபாரின் பாடி, மூச்சுக்குள்ள அது இருக்கக்கூடாது. ஸோ இட் வில் ட்ரை டு அவர் பாடி இட் செல்ஃப் அது வெளியில் புஷ் பண்ணதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணும். ஸோ தேல் ஹாவ் ஷோ அ லாட் ஆஃப் சிம்டம்ஸ் லைக் ரொம்ப காஃப், சோக்கிங், ரொம்ப ஏதோ உள்ளே போயிருக்குன்னு அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும். அப்படி ஏதாவது இருக்குது, அதுக்கப்புறம் அந்த காஃப் கண்டினியூஸாக இருக்குது, இல்லைன்னா அந்த எபிசோடுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு விசிலிங் சவுண்ட், இல்லைன்னா ஒரு ப்ரீத் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லைனாலும் நீ டைரெக்ட்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் அது காமிச்சு அதை ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். இருக்கா இல்லையா ஏதாவது இருக்கான்னு கண்டினியூ பண்ணணும். ஏன்னா அது ஃப்யூச்சரில் ரொம்ப அது இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஓகே, அது எமர்ஜென்சியாக தான் அதை ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஊதுற அந்த டாய்ஸ் இதெல்லாம் வாங்கி தந்தால் கண்டிப்பாக அதனால த்ரெட்னிங் இஷ்யூஸ் பின்னாடி அடல்ட் ஆகும்போது வரும்னு சொன்னீங்க இல்லையா? என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து இன்கேஸ் ஒரு குழந்தைக்கு வந்து விளையாட கொடுக்குறாங்க, அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து அடல்ட்டாகவும் ஆயிட்டாங்க, என்ன இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓகே, அந்த லைஃப் த்ரெட்னிங் நான் சொன்னேன்ல, ஸோ அது ஆக்சுவலி
லைஃப் த்ரெட்டனிங்னா அதை மூச்சுக்குள் ஃபுல்லாக போய் அது பிளாக் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு மூச்சு கிடைக்காது. ஓகே, and it can lead to like really damaging things. ஓகே, ஏன்னா it can cause even to death. அதுதான் நான் சொன்னது. ஏன்னா அதனால அடல்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வராது. ஓகே, அது இம்மீடியட்டாக இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே, ஏன்னா அதை மூச்சுக்குழல் பிளாக் பண்ணால் அது அங்கே இருந்து இன்ஃபெக்ஷன் வரும், நிமோனியா வரும். அதுக்கப்புறம் நிமோனியா ஜாஸ்தி ஆச்சுன்னா அது திருப்பி அந்த லங் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ அது எதுனாலேன்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபாரின் பாடி அந்த இப்போ எதோ உள்ளே போயிருக்குல்ல அந்த ஃபாரின் பாடி அப்போவே எடுத்தோன்னா அது ஃபுல் க்யூர் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அதனால தான் அப்படி அது இருந்துச்சுன்னா ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த கார் டாய்ஸ், குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க. பிகாஸ் அதை அவங்க ரொம்ப லைக் பண்ணி விளையாடுவாங்க. அந்த குட்டி காரு இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா, இல்லை எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் மேம்? டாய்ஸ் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் கார் வாங்கும்போது அதில் ஒரு ஏஜ் இது இருக்கும். ஏன்னா நீங்கள் குட்டி குட்டி டாய்ஸ் சொன்னீங்கன்னா அந்த கார் குட்டியாக இருக்கும், அதுக்கு அந்த வீலும் அதோட குட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் விளையாடும் போது அந்த வீல் ஊறி வரும், அப்படி ஏதாவது வரும். அப்படி ஏதாவது அந்த சின்ன சின்ன எனிதிங் ஸ்மால் அவங்க கை கிடச்சுன்னா அது வாய்க்குள்ளே போடுறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ கொடுக்கலாம், நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சூப்பர்வைஸ்டாக விளையாடணும். ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் ஏஜ் ஸ்பெசிஃபிக்காக தான் கொடுத்தா பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் டாய்ஸ் கொடுக்குறீங்க யூ கேன் கிவ், பட் அது கொஞ்சம் சூப்பர்விஷனில் பார்க்கணும். நீங்கள் எதாவது என்ன சொன்னேன் மூச்சு மூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்போவே ஏதாவது காமிச்சாங்கன்னா, ஏன்னா ரொம்ப காஃப் நான் சொன்ன மாதிரி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, இல்லைன்னா ரொம்ப எச்சி முழுங்கல்ல எல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்குது, அப்படி ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா இம்மிடியட்லி மெடிக்கல் அட்டென்ஷன் எடுக்கணும். ஓகே. அதே மாதிரி குழந்தையோட அந்த த்ரோட் வந்து நியூபார்னுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா மேம் குழந்தைங்களுக்கு நியூபார்ன்? இப்போ நியூபார்ன்ஸ்னால் இப்போ பிறந்து ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா மோஸ்ட் காமன் ஏர்வே இஷ்யூ ஓகே இன் நியூபார்ன்ஸ் இஸ் நோன் அஸ் லாரிங்கோமலேசியா. ஓகே, அது ஏன்னா அந்த மூச்சுக்குழலோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஓகே, ஃபார் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு அது வீக்காக இருக்கும், பட் தட் இஸ் அ நார்மல் திங். போகும்போது வெயிட் கெயின் ஆகும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், அப்போ அது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்படி ஸ்டார்டிங்கில் பிறக்கும்போது வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு ஃபஸ்ட் 2 weeks ப்ராப்ளம் இருக்காது. மேபி ஆஃப்டர் ஃபஸ்ட் ஒரு 2nd week அவங்க ப்ரீத் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட், அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் வரும். ஓகே, தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரைடர். ஓகே, ஸோ அப்படி ஏதாவது வந்துச்சு அந்த சவுண்ட் மட்டும் வருது அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு ஒப்சர்வ் பண்ணலாம். இல்லை குழந்தைக்கு வெயிட் கெயின் ஆகலை, இல்லைன்னா பால் கண்டினியூஸாக குடிக்கல, எவ்ரி 5 minutes ஸ்டாப் பண்ணி குடிக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணி மூச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறாங்க, அப்படி ஏதாவது இருக்குது. இல்லைன்னா பால் குடிக்கும்போது இந்த கழுத்தில் ரொம்ப குழி மாதிரி வருது, இந்த இங்கே கொஞ்சம் ரொம்ப உள்ளே போயிட்டு வரும், இல்லைன்னா செஸ்ட் ரொம்ப உள்ளே போயிட்டு வரும். ஓகே, ரொம்ப குழி உள்ளே போயிட்டு திருப்பி வரும், அப்படி ஏதாவது இருக்குது. இல்லைன்னா ரொம்ப இருமல் வருது, பால் குடிக்கும்போது இருமல் வருது, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இமீடியட்லி நீங்கள் ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இல்லை சவுண்ட் மட்டும்னா டாக்டர்கிட்ட போய் பாருங்க, அவங்க மோஸ்ட்லி அப்சர்வேஷன் தான் சொல்லுவாங்க. பட் எனிவேஸ் ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துகிட்டு அது மாதிரி பார்த்துட்டு தான் சொல்லுவோம். ஓகே. இன்கேஸ் சில குழந்தைங்க வந்து ஏதாவது ஸ்வாலோ பண்ணாலும் இம்மீடியட்டாக அவங்களுக்கு தெரியறதில்ல, பேரண்ட்ஸுக்கும் அதை கண்டுபிடிக்க தெரியல. இப்போ இருக்க ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், 90s ஜென்ரேஷன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. இப்போ விமனுமே வந்து ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதுலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ குழந்தை ஏதாவது முழுங்கினாலும் உடனே கண்டுபிடிக்க முடியறதில்ல, அது கொஞ்சம் டிலே ஆகும்போது அது ஏதாவது ரியாக்ஷன் ஸ்டொமக் பெயின் வரும்போது தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க டிலே பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால என்ன மாதிரியான டெலிகேஷன்ஸ்லாம் வருது மேம்? பேசிக்கலி அது குழந்தை என்ன விழுங்குறாங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி முன்னாடி எல்லாம் பட்டன் பேட்டரிஸ் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டாய்ஸில், இப்போ அவங்க ரொம்ப கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இல்லை பட்டன் பேட்டரி ரொம்ப டேஞ்சரஸ், ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும், வாயில் போட்டாலே அது அப்படியே ஸ்லிப் ஆகி உள்ளே போகும். ஓகே, அது அப்படியே நம்ம சாப்பிட குழலில், ஓகே, அந்த சாப்பிட குழலில் போய் ஸ்டக் ஆச்சுன்னா ஒரு சாப்பிட குழலில் போனாலும் மூச்சு குழலில் போனாலும் போத் இஸ் டேஞ்சரஸ். ஓகே, அது இமீடியட்டாக வித்தின் 6 hours ஐடியலி. ஓகே, வித்தின் 6 hours அது கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா அது வெட் ஆகும்போது, அந்த பேட்ரி வெட் ஆகும்போது அதிலேருந்து அந்த கெமிக்கல் எல்லாம் வெளியில் வந்து அந்த சரௌண்டிங் டிஷ்யூஸ் எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் பண்ணி அது ஃபுல்லாக அந்த இன்ஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும், அது ஹோல் கூட வரலாம். ஓகே, அந்த மூச்சுக்குள்ளே சின்ன ஹோல் வரலாம், இல்லைன்னா சாப்பிட குழலில் ஃபுல் ஹோல் வரலாம். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அது இமீடியட்லி
ட்ரீட்மெண்ட் இமீடியட் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, இப்படி எதாவது எதை விழுங்கினாங்களா? ஓகே, சி தட் இஸ் வாட் பட்டன் பேட்டரின்னு இட் இஸ் வெரி எமர்ஜென்சி. ஓகே, யூ ஹேவ் டு ரஷ் டு ஹாஸ்பிட்டல். ஓகே, இல்லை வேறு ஏதாவது முழுங்கினாங்கன்னா, ஓகே, இல்லைன்னா வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் வரும். லைக் காஃப். ஓகே, ஏதாவது மூச்சுக்குள்ள அது இருக்கும்போது கண்டினியூஸாக இருமிட்டு இருப்பாங்க, சிம்டம்ஸ் இருக்கும். ஓகே, கண்டினியூஸாக இன்டிமேட்லி இருமிட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஒரு மூச்சு முட்டல் மாதிரி, சின்னதாக ஒரு வீசிங் மாதிரி. இல்லைன்னா அவங்க கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். ஓகே, இஃப் சம் பீப்புள் தே வில் ட்ரூல், ஏன்னா ரொம்ப எச்சி வெளியில் வந்துட்டு இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தெர் இஸ் சம்திங் ராங். அப்படி கொஞ்சம் டவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் என்டி ஸ்பெஷலிஸ்ட்டை எடுத்துகிட்டு போனால் அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க என்னன்னு. ஓகே, பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடணும். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் உடனே நம்ம அலர்ட்டாக இருக்கணும். எஸ், சம்டைம்ஸ் ஒன் மோர் திங், சம்டைம்ஸ் அது இருந்து காஃப் ஒன்றும் பண்ணாத, சைலண்ட்டாக அங்கே இருந்து இன்ஃபெக்ஷன் பண்ணி அது ஃபீவர், நிமோனியா அப்படி கூட வரலாம். ஓகே, நிமோனியா வரைக்கும் போயிடும். நிமோனியா வரைக்கும் வரலாம். ஸோ அதனால எனிதிங் நீங்கள் பாருங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு போல் அப்படி வைக்காதீங்க, இம்மிடியேட்டாக ஒரு ENT டாக்டர். ஓகே, அண்ட் குழந்தைங்களோட காதுன்னு வரும்போது பெரியவங்களுக்கே வந்து அந்த காதை க்ளீன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ராங் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போய் ப்ரொசீஜராக க்ளீன் பண்ணிப்பாங்க. பட் குழந்தைங்கன்னு வரும்போது எப்படி ஒரு மதர் வந்து குழந்தையோட காதை எப்படி க்ளீன் பண்ணலாம், என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணக்கூடாது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னா, குழந்தையோட காது இல்லைன்னா ஈவன் அடல்ட்ஸ் காது க்ளீன் பண்ணக்கூடாது. ஓகே, காதில் அந்த வேக்ஸ், அந்த அழுக்கு வருது சொல்லுவோங்களே, அது ஏன்னா அது டெட் டிஷ்யூஸு, நம்ம சிபம், ஓகே, ஃபேஸில் ஆயில் வரும்ல, அது மாதிரி காதுக்குள்ளே அந்த ஆயில் கிளான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த செபேஷியஸ் கிளான்ஸ்லேருந்து கொஞ்சம் ஆயில் வரும், அந்த டெட் செல்ஸ் அதெல்லாம் சேர்த்து இட் வில் ஃபார்ம் அ ரவுண்ட் திங். அதுதான் காதுக்குள்ளே இருக்க இந்த வேக்ஸ். ஓகே, ஸோ அது காதுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா அது வெளியில் போகிறதுக்கும் பாடியில் மெக்கானிசம்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ நம்ம போய் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே, ஈவன் ஃபார் கிட்ஸ், ஃபார் அடல்ட்ஸ். ஓகே, நம்ம போய் அது எதாவது பண்ணோம்னா மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்ஸ் போட்டு அப்படியே எடுப்பாங்க. ஓகே, அது கொஞ்சம் பிளாக் கலரில் ப்ரௌன் கலரில் வரும், அண்ட் தேர் ஹாப்பி. பட் அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வெளியில் வரும், கொஞ்சம் இந்த பட்ஸ் போடும்போது. ஏன்னா பட்ஸ் ஒரு ஏஜ் சைஸ் கிடையாது. ஓகே, இட்ஸ் ஒன் திங், அடல்ட்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் எல்லாமே காமன். ஓகே, எஸ்பெஷலி கிட்ஸோட காது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் பட்ஸ் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் உள்ளே போகும், கொஞ்சம் வெளியில் வரும். ஓகே, ஸோ உள்ளே போய் ஸ்டக்காகி வரும்போது அந்த வேக்ஸ் இவ்வளோவா வரும். அது தட் வில் காஸ் ஹியரிங் லாஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால காது க்ளீனே பண்ண வேண்டாம். நம்ம பாடியில் அது க்ளீன் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக்லி இருக்குது. ஸோ தானாகவே க்ளீன் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இயர் கிளீனிங் பற்றி நம்ம பேசும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெய், காமனாக வந்து தேங்காய் எண்ணெய் சம்திங் எண்ணெய் வந்து ஆயில் விடுறதும் ஒரு வழக்கத்தில் வந்து நம்ம இதில் இருக்க. ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் நைட்டு தூங்கும்போது பண்ணால் அந்த வேக்ஸ் தானாக வெளில வந்துடும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து இயர் லாஸ்லாம் எதாவது வருமா? இது ப்ரொசீஜர் முதல்ல கரெக்டாக, இல்லை எந்த ஏஜில் குழந்தைங்களுக்கு வந்து இயர் லாஸ்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில் இருந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே, அந்த வேக்ஸ் தானாகவே க்ளீன் ஆகும். அண்ட் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய், எனி டைப் வாட் எவர் ஆயில் அது காதில் போடவே கூடாது, படக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றது கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் காது அடைச்சி காதில் ரொம்ப பெயின் அப்படிலாம் வரும். ஓகே, அண்ட் டாக்கிங் அபவுட் ஹியரிங் லாஸ், ஹியரிங் லாஸ்னால் அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் திங் இஸ் கன்ஜெனிட்டல் ஹியரிங் லாஸ். கன்ஜெனிட்டல்னால் பிறக்கும்போதே காது கம்மியாக தான் கேட்கும். ஓகே, சம் கிட்ஸ்க்கு காது கொஞ்சம் கூட கேட்காது. ஓகே, கொஞ்சம் ஃபுல்லாக கேட்காது, இல்லைன்னா கொஞ்சம் கேட்கும். ஓகே, தேர் நோன் அஸ் கன்ஜெனிட்டல் ஹியரிங் லாஸ். அதோட ரீசன்ஸ் என்னன்னா, இட் கேன் பி எனி திங். ஓகே, இட் கேன் பி எனி திங். மதரில் வயிற்றுலே இருக்கும்போது, ஓகே, வீட்டில் யாருக்காவது இப்படி ஹியரிங் லாஸ் இருந்துச்சுன்னா வரது சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா இப்படி கல்யாணம் பண்ணுவோம்ல, சொந்தத்திலே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணால் அந்த ஹியரிங் லாஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது குழந்தைக்கு. ஓகே, இல்லைன்னா மதர் ஏதாவது மெடிசன் சாப்பிட்டாங்க, இல்லைன்னா மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், மம்ஸு, மீசல்ஸு அப்படி ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஹியரிங் லாஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா பர்த் டைம் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இல்லைன்னா அழலை. யூஸ்வலி ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, குழந்தை அழுதா நல்லா இருக்கா, அழலை. ஓகே, அப்படின்னா அழலை அந்த மீனிங் எதுனா அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஓகே, அப்படி இருக்குது. பின்ன ஐசியூவில் வைக்கிற பேபிஸ் இல்லைன்னா ரொம்ப இந்த மஞ்சள் நோவு வரும்ல, நார்மலி கொஞ்சம் மஞ்சள் நோவு வரும், தட் இஸ் நார்மல். அதோட லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
இல்லைன்னா அது பிளட் கொடுத்தோம் அந்த நியூபார்ன் பீரியட்லேயே பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். அப்படி எல்லாம் பேபிஸ்க்கு அந்த ஹியரிங் லாஸ் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹியரிங் லாஸ் இன் கன்ஜெனிட்டல் ரொம்ப நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, they are telling almost 34 million children, okay, in this whole world is actually hearing disabled. அப்படின்னா அந்த ஹியரிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஃபுல் வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 34 million. திஸ் இஸ் ஆக்சுவலி WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இட்ஸ் அவ்வளோ காமன். ஓகே, ஸோ அதனால தான் இப்போ யூனிவர்சல்னால் ஃபுல் வேர்ல்டில் ஹியரிங் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ எந்த பாப்பா எங்கே பிறந்தாலும் அப்போவே ஒரு OE டெஸ்ட் பண்ணும். OE டெஸ்ட் பண்ணி அந்த பாப்பாவோட ஹியரிங் நார்மலாக இருக்கான்னு பண்ணுவோம். அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணுவோம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ஃபாலோ பண்ணி பெரான்னு வேற ஒரு டெஸ்ட் இருக்குது, அது பண்ணால் கன்ஃபார்மாக தெரியும் அந்த ஹியரிங் லாஸ் கன்ஃபார்மாக இருக்கா இல்லையா. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அது ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணணும். சீக்கிரமே எவ்வளோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா. இது எந்த ஏஜில் கரெக்டாக நம்ம பார்க்கலாம் மேம்? எந்த ஏஜில் இந்த டெஸ்ட்லாம் நம்ம எடுக்கலாம்? பேரண்ட்க்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நியூபார்ன் ஹியரிங் ஹாஸ்பிட்டல்லே பண்ணுவாங்க. ஓகே, குழந்தை பிறக்கும்போது ஹாஸ்பிட்டலே பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் மேண்டேட்ரி இன் த ஹோல் வேர்ல்டு. இப்போது இட்ஸ் அ யூனிவர்சல் ஹியரிங் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். ஓகே, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ் கரெக்டாக அது புரிஞ்சுட்டு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அது ரிப்பீட் பண்ணணும். அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அது கரெக்டாக 2 வீக்ஸில் ரிப்பீட் பண்ணணும். அதில் ஏதாவது டிஃபெக்ட் வந்துச்சுன்னா பாஸ் ஃபெயில் அப்படி வரும். ஓகே, அப்படி பாஸ் ரெஃபர் அப்படி வரும். அந்த ரெஃபர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்க்குள்ளே அந்த பெரா டெஸ்ட் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணணும். அது பேரண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஓகே, அந்த கரெக்ட் ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் வி ஹாவ் ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அந்த ஃபுல் ஹியரிங் லாஸ் இருந்தாலும் அந்த பாப்பா நார்மல் ஹியரிங் பேபிஸ் மாதிரி டெவலப் ஆகி நார்மல் ஸ்பீச் டெவலப் ஆகி நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க ரிலேஷனுக்குள்ளே மேரேஜ் பண்ணுறதுனாலையும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த இயர் லாஸ் அதிகமாக வருதுன்னு. இன்கேஸ் அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு இயர் லாஸ் வர்றது அதை வந்து நம்ம க்யூர் பண்ணிட முடியுமா? சீக்கிரமாகவே நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிடலாமா? ஹியரிங் லாஸ் அப்படி வந்துச்சு. ஓகே, அந்த கன்சன்டிட்டி சொல்லுவோம். ஏன்னா அந்த சொந்தத்திலே கல்யாணம் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணி ஹியரிங் லாஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் கன்ஜெனிட்டல் ஹியரிங் லாஸ். ஓகே, ஸோ அது க்யூர் பண்ண முடியாது. பட் வி ஹாவ் ப்ரொசீஜர்ஸ் நோன் அஸ் காக்லியர் இம்ப்ளான்ட். ஓகே, அப்படி என்ன பண்ணுவோன்னா ஒரு எலக்ட்ரோட் மாதிரி ஒரு எலக்ட்ரோட் மாதிரி காதுக்குள்ளே வைப்போம். ஓகே, அது இன்னர் இயருக்குள்ளே வச்சு வெளியில் ஒரு ஹியரிங் எய்ட் மாதிரி ஒரு டிவைஸ் வைப்போம். ஸோ அது என்ன பண்ணுன்னா வெளியிலேருந்து சவுண்ட் எடுத்து அந்த எலக்ட்ரிசிட்டியை சேஞ்ச் பண்ணி காதுக்குள்ளே கொடுக்கும். ஸோ அது இந்த ப்ரொசீஜர் ஏர்லியாக பண்ணோம். லெஸ் தென் 2 years. ஓகே, லெஸ் தென் 2 years அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா அந்த பாப்பா நார்மலி டெவலப் ஆகும், நார்மல் ஸ்பீச் வரும், நார்மல் ஸ்கூல் போகும், மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் எல்லாம் நார்மலாக பண்ண முடியும். ஓகே, லீட் அ நார்மல் லைஃப். ஓகே, பட் அதுக்கு சொல்யூஷன் வந்து பெர்மனெண்ட்டாக கிடையாது. நம்ம ஆனால் இதுலேருந்து அந்த this is a permanent solution. The child can have a normal thing. See, hearing loss is hearing sense organs இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் சென்ஸ், அதில் ஹியரிங் மட்டும்தான் ரெஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இன் திஸ் வேர்ல்ட் நவ். ஓகே, ஹியரிங்கே இல்லாமல் பிறந்த பாப்பா இந்த மெஷின் வச்சு நார்மல் ஸ்பீச் ஈவன் தே ஆர் சிங்கிங் நவ். ஓகே, ஏன்னா அந்த டிஃப்ரெண்ட் பிச் லெவல் கூட அவங்களுக்கு தெரியுது. அவ்வளோ அட்வான்சஸ் வந்திருக்கு இந்த மெஷின்லே. குட் டு ஹியர் மேம். அதே மாதிரி குழந்தைங்க வந்து தூங்கும்போது இந்த கொரட்டை விடுறது, சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சலைவா போகிறது, இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவாக நம்ம இதில் பார்க்க மாட்டாங்க. பட் ஆக்சுவலி இது நார்மலாக இல்லை இதுவுமே ஏதாவது ஒரு சிம்டம்ஸா? இந்த கொரட்டை விடுறது, ஓகே, அந்த எச்சி வெளியில் வர்றது, ட்ரூலிங், ஓகே, அதெல்லாம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மவுத் ப்ரீதிங். ஓகே, அது ஏன் மாவலியாக ப்ரீத் பண்ணுறாங்கன்னா நோஸில் ஏதோ பிளாக் இருக்குது. ஓகே, அண்ட் மோஸ்ட் காமன் இப்போ பார்க்கும்போது மோஸ்ட் காமன் காசஸ் அடினாய்ட்ஸ். ஓகே, அடினாய்ட்ஸ்னு சொன்னால் அது மூக்குக்கு பின்னாடி வளர்கிற ஒரு டிஷ்யூ மாதிரி. ஓகே, இட் இஸ் அ நார்மல் கிளாண்ட். ஓகே, அது ஒரு 2 years ஆகும்போது க்ரோ ஆகி அது 4 years வரைக்கும் க்ரோ ஆகி அதுக்கப்புறம் அது தானாகவே கம்மியாக இல்லாமையாகும்.
அது இல்லை கம்மி ஆகலை, அது மாதிரி சைஸ் மெயின்டைன் ஆகுது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தான் அவங்க கண்டினியூஸாக அந்த நோஸ் பிளாக் இருக்கும். ஒரு மூக்கடை வந்துச்சுன்னா கொஞ்சம் அது சீக்கிரமாக சரியாகாது, கொஞ்சம் டைம் ஆகும் சரியாகிறதுக்கு. அந்த மூக்கில் போகிற காற்று போதாது, தி நீட் சம் எக்ஸ்ட்ரா ஏர். ஸோ அதனால தான் வாவலியாக கூட ப்ரீத் பண்ணுறாங்க. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் கூட வரும், தட் இஸ் நோன் அஸ் ஸ்னோரிங். ஓகே, சம் கிட்ஸ் தே ஹாவ் அந்த வாயிலே இந்த அடினாய்ட் மாதிரி ஒரு டிஷ்யூ இருக்குது, இட் இஸ் நோன் அஸ் டான்சில்ஸ். ஓகே, அந்த டான்சில் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது அப்போ அந்த மூக்குக்கு பின்னாடி இருக்க அந்த அடினாய்டு, வாயில் இருக்க டான்சில், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த மூச்சு குடலோட ஸ்டார்டிங், ஓகே, அதில் அது நேரோ பண்ணும். ஓகே, ஸோ அந்த ஏர் போகிற இடம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது மெயின்லி இந்த ஸ்னோரிங்கு, அந்த வா ஓப்பன் பண்ணி தூங்குறதெல்லாம் வருது. ஸோ இது ஏர்லியாக கொஞ்சம் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணுறது கொஞ்சம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது மெடிசன் ட்ரை பண்ணி அது சரியாகலைன்னா there are some simple procedures which we do. அதில் இந்த டான்சில் அட்னாய்டும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அவங்க ஃபுல்லாக சரியாவாங்க. ஓகே. அண்ட் டான்சில்ஸ் அப்படின்னு வரும்போது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப காமனாக இருக்கும். டான்சில்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து இட்ஸ் நார்மலாக, இல்லை இது சீரியஸ் ஸ்டேஜஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? டான்சில்ஸில் என்ன நிறைய ஸ்டேஜஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த டான்சிலோட இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க டான்சில் எடுத்தாச்சு. அதோட இண்டிகேஷன், இப்போ நம்மளாம் சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இட் இஸ் மோஸ்ட்லி டியூ டு இன்ஃபெக்ஷன்ஸ். ரெக்கரண்டாக த்ரோட் பெயின் வரும், டான்சில்ஸ் பெருசாகும், சாப்பிட முடியாது. ஓகே, தட் வாஸ் அ மோஸ்ட் காமன். எதுக்கு டான்சில் ரிமூவ் பண்ணுறோன்னா, பட் இப்போ டான்சில் ரிமூவ் பண்ணுற மோஸ்ட் காமன் இண்டிகேஷன் இஸ் அந்த டான்சில் ரொம்ப பெருசாகி மூச்சுக்குழல பிளாக் பண்ணுது. ஓகே, ஏன்னா அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வருது. இந்த டான்சில் ரொம்ப பெருசாக இருக்கும்போது அவங்களுக்கு நைட்டு தூங்க முடியாது. அந்த நைட் தூங்கும்போது அந்த டான்சில்ஸ் ஃபுல்லாக வந்து ஏர்வே கொலாப்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் ஸ்னோரும் பண்ணுவாங்க. ஸ்னோரிங்னா அந்த ஏர்வேல கொஞ்சம் நேரம் இருக்குன்னு தான் மீனிங். டான்சில்ஸை நார்மலி என்ன ஆகுனா, அந்த டான்சில்ஸ் பெருசாக இருக்கும்போது, ஓகே, நம்ம எல்லாம் சின்னதாக இருக்கும்போது மோஸ்ட்லி அது த்ரோட் பெயின் வரும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இமீடியட்லி த்ரோட் பெயின் வரும். அப்படி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம டான்சில் அது ரொம்ப பெருசாக இருக்குது, திருப்பி இன்ஃபெக்ஷன் வருது, திருப்பி ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடணும். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணும். இப்போ மோஸ்ட் காமன்லி என்ன ஆகும்னா, அந்த டான்சில் பெருசாக இருக்கனால ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஏன்னா நைட்டில் ரொம்ப கொரட்டை வருது, மூச்சு எடுத்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி திருப்பி எடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த டான்சில்ஸ் பெருசாக இருக்கனால அந்த மூச்சுக்குள்ளே ரொம்ப சுருங்கி இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இப்போ டான்சில் பிரச்சனை அப்படி தான் பண்ணுறது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 இண்டிகேஷன்ஸ் ஃபார் டான்சிலெக்டமி. அது டான்சில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்து, அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி தான் அது மாதிரி தான் சர்ஜரி பிளான் பண்ணுறது. பட் இப்போ அது ரொம்ப காமனாக பண்ணுறது, இட் இஸ் வெரி காமன் ஃபார் many, like, most of the